மக்களே, வெல்கம் டு பல்லே போஜனம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அடிக்கடி வர கை கால் வலியை சரி பண்ணுற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பு தாங்க, முடக்கத்தான் கீரை சூப். அதுக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முடக்கத்தான் கீரை 1 கப், 10 பல் சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 மீடியம் சைஸ் தக்காளி, மிளகு சீரகத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 3 கிளாஸ். முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் முடக்கத்தான் கீரையை நல்லா அலசி சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயத்தை 1 பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டையும் இது மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சியை லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி விசில் விடலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் போடலாம். இப்போ நம்ம 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வடிகட்டிக்கலாம். ஸ்மாஷ் பண்றதுக்கு கரண்டி இல்லைன்னா மொத்த கூட யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கிற இந்த முடக்கத்தான் சூப்பை வீட்லயே சிம்பிள் அண்ட் சூப்பரா ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.